வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி உங்களுக்கு பசலைக்கீரை எளிதாக எப்படி சமைப்பதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறோம். முதல்ல இந்த கீரையை நல்லா அதில் புல் வேறு ஏதாவது விஷச்செடிகள் இருக்கிறதான்னு பார்த்து ஆய்ந்து சுத்தப்படுத்தி எடுத்துக்கணும். அதில் இருக்கிற தேவையில்லாத பகுதியெலாம் நீக்கிடணும், வேறு காம்பு அதெல்லாம். அப்புறம் அது நல்ல தண்ணியில், சுத்தமான தண்ணியில் போட்டு நல்ல ஒரு முறைக்கு 2 முறையாக நன்றாக அலசி எடுத்துக்கணும். இதுபோல் நல்லா கழுவும் பொழுது அதில் இருக்கிற அந்த மாசு தூசு அழுக்கெல்லாம் போயிட்டு சுத்தமான கீரையாக கிடைக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு இது பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் சமைச்சோம்னா ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோதான் வரும். அப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாணலியில் காய வச்சுட்டு அதில் கடுகு அதெல்லாம் போட்டு இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் காஞ்சதுன்னா கடுகு தானாகவே பொரியும். அந்த கடுகு பொரியும் பொழுது நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற மிளகாய், பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம், பெருசாக இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லது தான் ரெண்டுமே. போட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு அது அடியும் பிடிக்கக்கூடாது, அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு அடிக்கடி கிளறி விடணும். நல்லா செவந்து வரணும். அங்கே பாருங்கள், அப்படியே கலர் நல்லா மாறுது பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் தக்காளியை போட்டு அடி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ அதை கிளறி விட்டிங்கன்னா இருக்கணும். மேலே இருக்கிறது கீழே வர போல் கிளறி விட்டிங்கன்னா இருக்கணும். நல்லா கிளறி விடணும். உப்பு கூட அதிலே போட்டுக்கலாம். உப்பு போடும் பொழுது தக்காளி சீக்கிரமாக வெந்துடும், அதனால் அதிலே உப்பையும் போட்டுக்கலாம். சிலவங்க புளியை கரைச்சி விடுவாங்க, நம்ம இதுலேயே புளியும் சேர்த்து வதக்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம இந்த சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற பசலைக்கீரை, வெயில் காலத்துக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த பசலைக்கீரையை அதில் போட்டு இதையும் அதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். இது பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், அது வதக்கி எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் தான் பாருங்கள். அது வதக்கும் போது அப்படியே சுருங்கி போயிடும் பாருங்கள். இவ்வளோதான் வந்தது. அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல மண் சட்டி, பயிர் கிடைக்கிறதுக்கு இருக்கிற சட்டியை எடுத்து அதில் ஏற்கனவே நாங்கள் தண்ணி ஊற்றி நல்லா பழகி வச்சுருக்குறோம். அதுபோல் மண் சட்டி வாங்கி அதை பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க. அதில் இந்த கடைஞ்ச கீரையை எடுத்து மண் சட்டியில் கடைஞ்ச கீரையை எடுத்து இந்த தாளிப்புல போட்டு கொதிக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். கொதிக்காமல் இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், சுவையான பசலைக்கீரை ரெடி. என்ன நண்பர்களே, சமைச்சிட்டிங்களா?
வாங்க சாப்பிட்லாம்.